அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் எங்களோட 10வது அமர்வில் இருக்கிறோம். இன்றைய தினம் நாங்கள் கலந்துரையாட இருக்கிற விடயம் மிகவும் ஒரு முக்கியமான விடயமாக இருக்குது. அதன் அடிப்படையில நாங்கள் எங்களோட அமர்வுக்கு போகலாம். மீண்டும் ஒரு முறை எல்லாருக்கும் வணக்கம். இன்றைய அமர்வு ஒரு முக்கியமான விஷயம் நாங்க பார்க்க இருக்கிறோம். அதுலயும் குறிப்பாக இலங்கையை பொறுத்தவரையில ஆவணப்படுத்தல்ன்றது மிகவும் ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிற சந்தர்ப்பத்துல நூலகம் நிறுவனம் கிட்டத்தட்ட 20 வருடங்களாக தங்களோட இந்த விடயங்கள்ல செயற்படுத்தி கொண்டு வர்றாங்க. அதன் அடிப்படையில அவர்களது திறந்த கல்வி வளங்கள் என்ற தொடர்பான ஒரு கலந்துரையாடத்தான் நாங்க இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். எங்களுக்கு வழங்குறதுக்கு இன்னைக்கு நூலகத்திலிருந்து சதர்ஷினி மதியழகன் வந்திருக்கிறார். அவர் நூலகம் நிறுவனத்தின் ஒரு நிகழ்ச்சி மற்றும் செயல் திட்ட முகாமையாளராக இருக்கிறதோட சமூகம் சார் ஆவணப்படுத்தல் மற்றும் எண்ணிம பாதுகாப்பை முன்னெடுத்து வர்ற அந்த செயற்திட்டத்தின் ஒரு தலைமை வகிக்கிற அங்கத்தவராக இருக்கிறார். இலங்கையில தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில தத்துவம் மற்றும் உளவியல் ஆலோசனை தொடர்பான பட்டத்தை பெற்றிருக்கிறார். அவர் நூலகம் நிறுவனத்தில 2023ஆம் ஆண்டு இணைந்ததிலிருந்து நூலகத்தின் ஆவண காப்பு மற்றது எண்ணிம விடயங்களையும் மற்றும் இந்த காலகட்டத்தில் இருக்கிற பலகட்ட செயற்திட்டங்கள், குழு ஒழுங்கிணைப்பு மற்றும் ஆய்வு சார்ந்த நிகழ்ச்சி திட்டங்களை மேற்பார்வை இடுகிறவராகவும் இருக்கிறார். மட்டக்களப்பை சேர்ந்த இவர் மட்டக்களப்பில இருக்கிற நூலகத்தின் நிறுவனத்தின் ஒரு கிளையில தனது செயற்திட்டங்களை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில அவர்களின் செயற்திட்டங்கள்ல இருக்கிற விடயங்கள் தொடர்பாக எங்களுடைய கலந்துரையாட இருக்கிறார். திறந்த கல்வி வளங்களும் அதை எப்படி நாங்கள் பயன்படுத்தலாம் என்ற தொடர்பான இந்த கலந்துரையாடலுக்கு சதர்ஷினி உங்களை அழைக்கிறேன். நீங்கள் உங்களோட ஸ்கிரீனை ஷேர் பண்ணிட்டு கலைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். தர்ஷினி ஒரு 20 நிமிடத்திலிருந்து 25 நிமிடம் கதைச்சா பிறகு நாங்கள் கேள்விப்பதற்கான நேரத்துக்கு போகலாம். சதர்ஷினி. மிக்க நன்றி சிந்துகா, உங்களோட அறிமுகத்துக்கு. நான் இதுல முதல்ல ஸ்கிரீனை ஷேர் பண்றேன். எல்லாருக்கும் ஸ்கிரீன் தெரியுதான்னு இருக்கா சொன்ன தெரியுது, லோட் ஆகிக்கொண்டிருக்குது. தெரியுது, தொடங்குங்க. நான் கதைக்கிறது எல்லாருக்கும் தெளிவா கேட்கும்னு நினைக்கிறேன். முதற்கண் இந்த வாய்ப்பை அளித்த கேப்பா எடுகேஷன் தளத்திற்கு மிக்க நன்றி. நான் சதர்ஷினி மதியழகன், நூலக நிறுவனத்தின் நிகழ்ச்சி மற்றும் செயற்திட்ட முகாமையாளராக பணிபுரிஞ்சு கொண்டிருக்கிறேன். இந்த தருணத்துல இந்த கலந்துரையாடல எங்களோட கலந்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாங்க எங்களோட பிரசன்டேஷனுக்குள்ள போகலாம் என்று நினைக்கிறேன். உங்களோட வீடியோ வரையில ஒரு கவுண்ட் பண்ணலாமா? ஓ, தெரியுதா? ஆமா, தொடங்குங்க. அந்த விதத்துல நாங்க திறந்த கல்வி வளங்கள் அனைத்து கற்றல் சமூகத்திற்குமானது என்ற நோக்கத்தோட நூலக நிறுவனத்தின் மூலம் முன்னெடுக்கப்படுற செயல்முறைகள் செயற்திட்டங்கள் பற்றி இந்த கலந்துரையாடல்ல மிக விரிவாக பார்க்கலாம். முதலாவது நாங்க இந்த கலந்துரையாடல்ல நூலக நிறுவனத்தின் அறிமுகம் மற்றும் அதன் சுருக்க வரலாறையும் பார்த்துட்டு, பிறகு திறந்த கல்வி வளங்களின் அறிமுகம், அது பயன்கள், அதனை தொடர்ந்து முன்பள்ளி கற்றல் வளங்கள், அந்த ஆவணங்கள், எங்கள்கிட்ட இருக்கிற ஆவணங்கள் மற்றும் அந்த ஆவணங்களை பெறதுல இருக்கிற சிக்கல், இந்த மாதிரி பல விடயங்களை நாங்க இந்த பிரசன்டேஷன்ல தொடர்ச்சியா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த விதத்துல நூலக நிறுவனம் இலங்கை தமிழர்களின் அறிவையும் பாரம்பரியத்தையும் காத்து
உலகத்துல இருக்கிற அனைவருக்குமே இலவச அணுக்கத்துல பகிர்ற நோக்கத்தோட செயல்படுற எண்ணிம நூலகம். இலங்கை தமிழர்களோட இலக்கியம், கலாசாரம், வரலாறு மற்றும் சமூக அறிவு ஆகியவற்றை ஆவணமாக்கி பல பல தலைமுறைகளும் தாண்டி பயன்பெறும் வகையில பாதுகாக்கிறது தான் நூலக நிறுவனத்தின் தலையாய நோக்கமாக இருக்கு. இது நூலக நிறுவனத்தை பற்றின ஒரு சுருக்கமான அறிமுகம். நூலக நிறுவனத்தை பற்றின ஒரு வரலாறு, இந்த வரலாறை நாங்க உங்களோட பகிர்ந்து கொண்டு அடுத்தடுத்த விஷயங்களுக்குள்ள போனா இது மிகவும் காத்திரமானதா இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நூலக நிறுவனத்தின் வரலாறு ஒரு சுருக்கமான பார்வையா பார்த்தா 2005ஆம் ஆண்டு நான் ஏலவே சொன்னது போல தமிழரின் அறிவு பாரம்பரியம் மற்றும் ஆவணங்களை பாதுகாக்கிறதுக்கான ஒரு தொடக்க புள்ளியாக நூலகம் ஒரு செயற்திட்டமாகத்தான் ஆரம்பிக்கப்பட்டது. அதனை தொடர்ந்து 2008ஆம் ஆண்டு நூலக நிறுவனம் சட்டபூர்வ அமைப்பாக பெயரமைந்து நூலக திட்டம் என்றதிலிருந்து நூலக நிறுவனமாக பதிவு செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 2013ஆம் ஆண்டு முதன்முறையாக தமிழ் ஆவண மாநாடு நூலக நிறுவனத்தினால முன்னடாத்தி வைக்கப்பட்டது. இது இலங்கை தமிழ் சமூகத்தின் தமிழ் அறிவின்ற ஆவண பதிவுக்கு ஒரு முக்கியமான மைல்கல்லாக அமைந்தது என்றே சொல்லலாம். இதனை தொடர்ந்து 2015 இருந்து 2020 இந்த 5 வருட காலகட்டமும் மொத்தமாக 38 செயற்திட்டங்களை நூலக நிறுவனம் வெற்றிகரமாக நிறைவு செய்ததோட அதன் எண்ணிமமாக்க செயல்முறைகளையும் விரிவடைத்தது. அதோட நூலக நிறுவனம் சமூக அடைவு திறனை இந்த 5 வருட காலப்பகுதியில தான் மிகவும் வலுப்படுத்தியது என்று சொல்லலாம். அதனைத் தொடர்ந்து 2021 தொடக்கம் இன்றைய காலகட்டம் வரை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்துறது, தேசிய மற்றும் சர்வதேச ரீதியில ஆய்வுகளுக்கு பயன்படுற தளமாக உருவானதோட அதனைத் தொடர்ந்து 46 புதிய செயற்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு அதுல இன்னும் பல்வேறு செயற்திட்டங்கள் பூரணப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம கருப்பொருள் அடிப்படையிலான ஆவண தொகுப்புகளும் கிளவுட் பேஸ் சேமிப்பு ஆவண சேவைகளும் நூலக நிறுவனத்தின் மூலம் முன்னெடுக்கப்பட்டு வருது. 2005 இருந்து 2026 வரைக்கும் நூலக நிறுவனத்தின் வரலாறு, வளர்ச்சி மற்றும் அதன் செயல்முறைகள் பற்றின ஒரு சுருக்கமான பார்வையை தான் நான் இந்த இடத்துல உங்களோட பகிர்ந்து கொண்டேன். அடுத்ததாக திறந்த கல்வி வளங்கள். திறந்த கல்வி வளங்கள் நூலக நிறுவனத்தின் மூலம் முன்னெடுக்கப்படுற முக்கியமான செயற்திட்டங்கள்ல ஒன்றா இருக்குது. திறந்த கல்வி வளங்கள் என்றால் என்ன என்ற ஒரு கேள்வி எங்களுக்குள்ள எழலாம். திறந்த கல்வி வளங்கள் அனைவருக்கும் இலவசமாக கிடைக்கிற கல்வி வளங்கள், ஓப்பன் எஜுகேஷனல் ரிசோர்சஸ். நூலக நிறுவனத்துல 24,289க்கு மேற்பட்ட எண்ணிமப்படுத்தப்பட்ட ஆவணங்கள் திறந்த கல்வி வளங்களாக அனைவருக்குமே பயன்பெற கிடைக்குது. இந்த திறந்த கல்வி வளங்கள்ல புத்தகங்கள், பரீட்சை வினாத்தாள்கள், வழிகாட்டிகள், பாடக்குறிப்புகள் என்று இன்னும் எந்தெந்த வடிவிலான இலவச கற்றல் வளங்கள் கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே நூலக நிறுவனம் எண்ணிமப்படுத்தி ஆவணப்படுத்தி அனைவருக்கும் இலவச அணுக்கத்துல வழங்கி வருது. முழுமையான இலவசம், 24 மணி நேரமும் எப்பொழுதுமே அணுகக்கூடிய ஒரு முறைய நூலக நிறுவனம் அனைத்து பயனாளர்களுக்கும் வழங்குது. இது மட்டும் இல்லாம குறிப்பாக நூலக நிறுவனத்தின் பயனாளர்களை பத்தி நாங்க பேசினா சராசரியாக மாதம் தோறும் 73,935 பேர் சராசரியான பயனாளர்களா இருக்காங்க. இதுல குறிப்பாக 7,185 பேர் திறந்த கல்வி வளங்களின் சிறப்பு பயனாளர்களா உள்ளார்கள் என்றே சொல்லலாம். இந்த திறந்த கல்வி வளங்களை பயன்படுத்துற பயனாளர்களோட வீதம் பரீட்சை காலகட்டங்கள்ல மிக அதிகமாக காணப்படும். இது திறந்த கல்வி வளங்கள் தொடர்பான ஒரு சுருக்கமான பார்வை. இதுல வலைத்தளத்தை எவ்வாறு அணுகலாம் என்று சொல்லி நான் ஒரு சின்ன டெமோ காட்டலாம் என்று யோசிக்கிறேன். இந்த ஸ்கிரீன்ல இது நூலக வலைத்தளத்தின் முகப்பு. நீங்க நூலகம்.org என்று நாங்க கூகுள்ல டைப் பண்ணினாலோ இல்ல நூலகம் என்று சர்ச் பண்ணினாலோ நூலக நிறுவனம் தான் முதலாவது அடையாளப்படுத்தப்பட்ட உங்களோட தேடல் அடைவா இருக்கும். அந்த விதத்துல இந்த நூலக நிறுவன வலைத்தளத்துல நிகழ்ச்சி திட்டங்கள் என்ற பகுப்புக்கு நேரே பள்ளிக்கூட நூலகம் என்று ஒரு பகுப்பு இருக்கு. அதோட பள்ளிக்கூட நூலகம் கீழையும்
கீழையும் பல்லுட நூலகம், பள்ளிக்கூட நூலகம் என்று கீழையும் வந்து நீங்க அதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சோ இந்த ரெண்டுல எந்த இடத்தை நீங்க கிளிக் பண்ணினாலும் நீங்க நேரடியாக வந்து திறந்த கல்வி வளங்கள் வலைத்தளத்தை அணுகக்கூடிய மாதிரி இருக்கும். திறந்த கல்வி வளங்கள் வலைத்தளம் தரம் 1, 2, 3, 4 என்று தர ரீதியாக வகைப்படுத்தப்பட்டதோட முன்பள்ளி, விசேட கல்வி, தொழிற்கல்வி, அரச போட்டி பரீட்சைகள், இணைப்பாட விதானங்கள், பல்கலைக்கழக துறைசார் பரீட்சைகள், உசாத்துணை வளங்கள் என்று தேடலுக்கு இலகுவாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. நீங்க இதன் மூலமாக திறந்த கல்வி வளங்கள் வலைத்தளத்தை அணுகக்கூடியதாகவும் உங்களுக்கு தேவையான உங்களுக்கு தேவையான தரத்துக்குள்ள போனால் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு விஷயமுமே குறிச்சொற்கள் மூலம் பிரிக்கப்பட்டிருக்கும். எந்த தரம் பாட ரீதியா பிரிக்கப்பட்டிருக்கும். எழுத்தாளர்கள் வினாத்தாள்களை வந்து உருவாக்கினவங்களோட ரீதியா பிரிக்கப்பட்டிருக்கும். கல்வி திணைக்களங்கள் ரீதியா பிரிக்கப்பட்டிருக்கும். ஆகவே இந்த முறை மூலம் வந்து நீங்க நூலக வலைத்தளத்தின் திறந்த கல்வி வளங்களை அணுகலாம். அது மட்டும் இல்லாம நீங்க நூலக வலைத்தளத்திற்கு போனா உங்களுக்கு தேவையான மேலும் பல விடயங்களை வந்து நீங்க அணுகக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து நாங்க நூலக வலைத்தளத்தை எவ்வாறு அணுகலாம்ன்றதுக்கான ஒரு சிறிய அறிமுகம். இதனை தொடர்ந்து நாங்க எங்களோட முக்கியமான பகுதியான முன்பள்ளி கல்வி வளங்களுக்குள்ள வரலாம். திறந்த கல்வி வளங்கள் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு முன்பள்ளி கல்வி வளங்களும் இன்றைய சூழ்நிலையில இன்றைய காலகட்டங்கள்ல மிக முக்கியமான ஒரு வளமா காணப்படுது. முதலாவதாக இந்த முன்பள்ளி கல்வி இலங்கையில எவ்வாறு இருக்குன்னு பார்த்தால், நாங்க 3 வயது தொடக்கம் 5 வயது வரையான குழந்தைகளுக்கான கற்பித்தலை வந்து முன்பள்ளி கல்வி என்று சொல்றோம். இந்த இலங்கை கல்வி சட்டத்தின் கீழ் இது கட்டாய கல்வி இல்லை ஆயினும் மிக முக்கியமான ஒரு நிலைக்கல்வி என்று சொல்லி எங்களுக்கு தெரியும். நிர்வாகம், சமூக அமைப்புகள், தனியார் மையங்கள், அரசாங்கம், குறிப்பாக மாகாண சபைகள் மூலமாக இந்த முன்பள்ளி கல்வி நடவடிக்கைகள் வந்து முன்னெடுக்கப்பட்டு வருது. இந்த கற்றல் முறையை பார்த்தோம்னா விளையாட்டு மற்றும் செயற்பாடுகளை அடிப்படையாக கொண்ட கற்றல் முறையாக இலங்கையின் முன்பள்ளி கற்றல் முறை இருக்கு. நான் ஏன் இந்த கல்வி நிலை மிக முக்கியம் என்று சொன்னா, ஒரு குழந்தையின் மூளையின் வளர்ச்சி அதுண்ட பிறந்து 5 வயதுக்குள்ளதான் 90% மூளை வளர்ச்சி வந்து நிகழுது. விஞ்ஞான ரீதியின் படி குழந்தையின் முதலாவது வகுப்புக்கு தயாராகும் முதல் படி இதுதான். இந்த இடத்துல இந்த கல்வியை இந்த குழந்தை வந்து பெறுறதன் மூலமாக ஏனைய குழந்தைகளுக்கு இடையிலான இடைவெளியை குறைக்கிறதுக்கு இந்த படி மிகவும் உதவியா இருக்கு. அது மட்டும் இல்லாம அடுத்தவங்களோட சமனா பழகுறதுக்கு, ஒரு முன்னெடுத்து போறதுக்கு, ஒரு குழு செயற்பாடுல ஈடுபடுறதுக்கு என்று சொல்லி எதிர்காலத்தில் அந்த குழந்தை வாழ்க்கையில வெற்றி பெறதுக்கான எல்லா விடயங்களுக்கும் அடித்தளமாக இந்த முன்பள்ளி கல்வி இருக்குன்னு சொன்னா அது இன்றியமையாது. நூலக வலைத்தளத்துல நாங்க பார்த்தோம் 24,289 திறந்த கல்வி வளங்கள் இருக்கு. புத்தக வடிவில் இருக்கு, வினாத்தாள்கள் வடிவில் இருக்கு, வழிகாட்டிகளா இருக்கு, பாடங்களா இருக்கு. இதுல குறிப்பாக 81 முன்பள்ளி சார் முக்கிய ஆவணங்கள் இருக்கு. யுனிசெஃப் அமைச்சின் மூலமாக அரசு அமைப்பின் மூலமாக NIE வெளியீடுகள் மூலமாக வெளியிடப்பட்ட 81 முன்பள்ளி சார் ஆவணங்கள் வந்து திறந்த கல்வி வளங்களுக்கு கீழே இருக்கிற முன்பள்ளி கல்வி வளங்கள் என்ற தொகுப்புக்குள்ள நாம காணக்கூடிய மாதிரி இருக்கு. இதுல முக்கியமான 6 கையேடுகள் முன்பள்ளி முகாமைத்துவம், அழகியல், விளையாட்டு கற்றல், தர ஆய்வு என்பதை உள்ளடக்கின முக்கியமான 6 கையேடுகளை வந்து நீங்க பார்வையிடக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்க இந்த 6 கையேடுன்ற முக்கியத்துவத்தையும் தனித்தனியா பார்க்கிறது மிகவும் அவசியமா இருக்கு.
இந்த ஸ்லைட்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் நூலக நிறுவனத்துல இருக்கிற முக்கியமான 6 கையேடுகளையும் வந்து நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கிறேன். குவாலிட்டி அசஸ்மெண்ட் ஆஃப் ECCD சென்டர்ஸ் இன் தி 5 டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் நார்தர்ன் ப்ரொவின்ஸ் 2015ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட அறிக்கை. இது ஆங்கிலத்திலும் தமிழிலும் 2 மொழியிலுமே உங்களுக்கு காணக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி ட்ரைனிங் மாடியூல் ஃபார் ப்ரீ ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டியால வெளியிடப்பட்ட 2019ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட அறிக்கை. முன்பள்ளி முகாமைத்துவ குழுவினருக்கான வழிகாட்டி கையேடு. இதுவும் உங்களுக்கு ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் வந்து நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்ததாக விளையாடுவோம் கற்போம் டோய் லைப்ரரி பிளே பேஸ்ட் லேர்னிங்க வந்து அனைவருக்கும் ஒரு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கிற ஒரு கையேடு. அது அடுத்ததாக முன்பள்ளி ஆரம்ப கல்வியியல் அழகியல் இந்த விடயங்களை வந்து உள்ளடக்கின ஒரு கையேடு. ஏன் நான் இந்த 6 கையேடுகளையும் வந்து கொஞ்சம் விரிவா பார்க்க வேணும் என்று சொன்ன ஒவ்வொரு கையேடும் வந்து ஒவ்வொரு முக்கியத்துவத்தை கொண்டிருக்கு. உதாரணமாக இந்த குவாலிட்டி அசஸ்மெண்ட் ஆஃப் ECCD சென்டர்ஸின் மூலம் வெளியிடப்பட்ட அறிக்கையை பார்த்தோம் என்று சொன்னா இது ஒரு அதிகாரபூர்வமான ஆய்வை கொண்ட ஒரு அறிக்கையா காணப்படுது. வடமாகாணத்தின் 5 மாவட்டங்களையும் நடத்தப்பட்ட கள ஆய்வு அடிப்படையாக கொண்டு 122 பக்க முழு அறிக்கையாக முன்பள்ளி கல்விகளின் தரத்தை மதிப்பிடுற ஒரு முழுமையான ஆவணமா இருக்கு. இந்த கையேடு அடிப்படையா கொண்டு நாங்கள் ஒவ்வொருவருமே இப்போ ஒரு முன்பள்ளி நடத்துறவங்களா இருக்கலாம், முன்பள்ளி பொறுப்பாளர்களா இருக்கலாம், அவங்களோட முன்பள்ளியின் தரத்தை இந்த ஆய்வோட அளவுகோலோட ஒப்பிட்டு பார்க்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான கையேடா இருக்கு. அது மட்டும் இல்லாம சிறந்த பள்ளிகளின் நடைமுறைகளை அறிந்து அதை நாங்களும் அடாப்ட் பண்ணி எங்கட வகுப்பறையில வந்து எப்படி அறிமுகப்படுத்தலாம் என்றதை அறிஞ்சு கொள்றதுக்கான ஒரு முக்கிய கையேடாகவும் இந்த கையேடு இருக்கு. 2015 இருந்த நிலைமை, இது 2015ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட அறிக்கை. ஆகவே 2015 எப்படி இந்த நிலை இருந்தது, இன்றைக்கு வந்து இந்த முன்பள்ளி கல்வி எப்படி இருக்கு, இதுல வந்து என்ன இடைவெளி இருக்கு, இதுல என்ன முன்னேற்றம் உங்களுக்கு தேவை என்று அறியறதுக்கு இது ஒரு முக்கியமான திறந்த வளமா இருக்கு. அது மட்டும் இல்லாம வளங்களை ஒதுக்கீடு செய்யவும் வடமாகாண பள்ளிகளின் அடிப்படை நிலைத்தரவுகளை வந்து மேற்கொள்றதுக்கும் இந்த கையேடு மிக மிக பயனுள்ள ஒரு கையேடாக இருக்கு. அடுத்ததாக ட்ரைனிங் மாடியூல் ஃபார் ப்ரீ ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி. இது சைல்டு ஃபண்டின் மூலமான ஒரு வெளியீட்டு கையேடு. சர்வதேச குழந்தை நல அமைப்பின் உதவியோட தயாரிக்கப்பட்டது. இது 56 பக்கம் கொண்ட முழுமையான ஒரு அறிக்கையா இருக்கு. முகாமைத்துவ குழுவினருக்கான முழுமையான பயிற்சி, அதற்கான விடயங்களை விரிவாக எடுத்துரைக்கிற ஒரு கையேடா இருக்கு. ஒரு முன்பள்ளியின் நிர்வாக பொறுப்புகளை புரிந்து கொள்றதோட வெறுமனே நான் ஒரு முன்பள்ளி கல்வியை நாங்க நடத்த போறோம், அதுக்கு ஒரு கட்டடம், அதுக்கு நாங்க 2 டீச்சர்ஸ், அதுல பங்கேற்கிறதுக்கான பிள்ளைகள், இதென்றது தாண்டி முன்பள்ளியின் நிர்வாக பொறுப்புகளை சரியா புரிந்து கொள்றதுக்கும் அதற்கான நிதி மேலாண்மை, அதுக்கான எப்படி பதிவேடுகளை பராமரிக்கலாம், கூட்டங்களை எவ்வாறு நடத்தலாம், ஆசிரியர்களும் பெற்றோர்களும் அவங்க ஒன்றிணைந்து எவ்வாறு ஒத்துழைக்கலாம் என்றதை கற்றுக்கொள்றது, இது எல்லாத்தையுமே வந்து நீங்க இந்த கையேட்டை வந்து அணுகிறதன் மூலமாக உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு மேலாண்மை குழுவோட எவ்வாறு பயனுள்ள தொடர்பை பேணுறது, ஒரு முகாமை குழுவின் பணிகள் என்ன, ஒரு பெற்றோர் ஆசிரியர் சங்கங்கள்ல பங்கேற்கும் போது நாங்க என்ன மாதிரியான கேள்விகளை கேட்க வேணும், என்ன மாதிரியான விடயங்கள் வந்து எங்களோட குழந்தைகளுக்கும் இந்த முன்பள்ளி கல்விக்கும் வந்து பயனை பெற்று தரும், இந்த மாதிரி விடயங்களை ஒவ்வொரு ஆசிரியரும் ஒவ்வொரு பெற்றோரும் அறிந்து வச்சிருக்க வேணும். அதுக்கான ஒரு சிறந்த கையேடாக இந்த ட்ரைனிங் மாடியூல் ஃபார் ப்ரீ ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி கையேடு காணப்படுது. அடுத்ததாக விளையாடுவோம் கற்போம். நிர்வாகம் பற்றியும் அது எப்படி நடத்துறது என்றது பற்றியும் ஒரு சிறந்த முன்பள்ளி கல்வியை எவ்வாறு கட்டமைக்கிறது என்றதை தாண்டி குழந்தைகளை நாங்க போக்கஸ் பண்ணினோம்டா அவங்களுக்கு வந்து முன்பள்ளி கற்றலை வந்து விளையாட்டு தன்மையாக எப்படி மாற்றலாம், உடனடியாக வகுப்புல எப்படியான கற்றல் செயல்முறைகளை செயற்படுத்தலாம், இதையெல்லாம் சொல்லுற ஒரு கையேடாக இந்த கையேடு இருக்கு. வெறுமனே புத்தக கற்றல்ல இருந்து ஒரு விளையாட்டு கற்றலுக்கு எவ்வாறு அந்த கற்றல் சூழலை மாற்றலாம், கையில கிடைக்கிற எளிய பொருட்களை கொண்டு
அவங்களுக்கு ஒரு கற்றல் உதவிகளை எவ்வாறு உருவாக்கலாம், இதை தாண்டி வீட்டுல குழந்தைகளோட விளையாடுற நேரத்தை எப்படி கற்றல் நேரமாக மாற்றலாம், இது ஆசிரியர்களை தாண்டி பெற்றோர்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு கையேடா இருக்கு. எங்களுக்கு தெரியும் இந்த காலகட்டத்துல தொலைபேசி மற்றும் தொலைக்காட்சியின் தாக்கம் எவ்வளவு பெரிதா இருக்கு. ஒவ்வொரு பேரண்ட்டும் தங்களோட பிள்ளைகளை போக்கஸ்டா வச்சு கொள்றதுக்கு எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறாங்கன்னு சொல்லி நாங்க இந்த கையேடுல இருக்கிற நிறைய செயற்பாடுகளை வச்சுக்கொண்டு வீட்டுல நீங்க குழந்தைகளோட விளையாடுற நேரங்களை கற்றல் நேரமாக மாற்றக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த விலை உயர்ந்த பொம்மைகள் இல்லாம கற்றல் வழிமுறைகளை எவ்வாறு ஊக்குவிக்கலாம்ன்றதையும் இந்த நூல் விளையாடுவோம் கற்போம் என்ற நூல் எங்களுக்கு இலகுவாக சொல்லி தருது. இறுதியாக முன்பள்ளி ஆரம்ப கல்வியல் அழகியல் எனவே நாங்க பார்த்த நூல்கள் மற்றும் அறிக்கைகள் மூலமாக சரியான நிர்வாகம், முன்பள்ளி கட்டமைக்கிறது, விளையாட்டா மாற்றுறதுன்றதை தாண்டி குழந்தைகளுக்கான கற்பனை உலகம், அவங்களுக்கான அழகியல், இதை என்ன மாதிரி நாங்க குழந்தைகள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம்ன்றதுக்கான ஒரு கையேடாகத்தான் இந்த ஆரம்ப கல்வியல் அழகியல் கையேடு இருக்கு. ஒரு இத சரியா சொல்லணும் என்றால் இந்த அழகியல் வளர்ச்சி என்றது இந்த AI ஜெனரேஷன் காலத்துல பெரும்பாலும் புறக்கணிக்கப்படுற ஒரு முக்கியமான பரிமாணமாக இருக்கு. ஆனால் இதுதான் குழந்தைகளோட கற்பனை ஆற்றலையும் அவங்களோட வளர்ச்சி திறனையும் மிகையாக அவங்களுக்கு உதவக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. வண்ணங்கள், வடிவங்கள், ஓவியங்கள் மூலம் கற்றல். வகுப்பறையில வண்ணமயமான சூழலை எவ்வாறு உருவாக்கலாம், ஓவியங்கள், வண்ணம் தீட்டுறது, சிற்பம் போன்ற செயற்பாடுகளை வகுப்புகள்ல எவ்வாறு அறிமுகப்படுத்தலாம், குழந்தைகளோட படிப்பு திறனை ஊக்குவிக்கிற வழிகளை எவ்வாறு கற்றுக்கொள்ளலாம். பாடங்கள் என்றது வெறும் எழுத்துல மட்டும் இல்ல, அவை படத்துல இருக்கு, வண்ணங்கள்ல இருக்கு. அது எவ்வாறு நாங்க குழந்தைகள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம், குறிப்பாக குழந்தைகளோட கற்பனை திறன் மற்றும் படைப்பாற்றல் வளர்ச்சியை எவ்வாறு மேம்படுத்தலாம், இந்த விடயங்களை சொல்லித்தர ஒரு நூலாகத்தான் இந்த ஆரம்ப கல்வியல் அழகியல் இருக்கு. இந்த நூல்கள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு முன்பள்ளி ஆசிரியரும் இந்த முன்பள்ளி கல்வி மாணவர்கள், இந்த குழந்தைகள், இந்த பெற்றோர்களும் இதை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்று சொல்லி நாங்க ஒரு சின்ன கிராஃப் ஒன்று இதுல போட்டிருக்கிறோம். இதுல விளையாடுவோம் கற்போம், இது ஒரு விளையாட்டு அடிப்படையிலான கற்றல். அதுல இருந்து அழகியல் படைப்பை கொண்டு முகாமைத்துவம் நிர்வாகத்தை நிர்ணயிச்சு அதுல இருந்து ஒரு தர மதிப்பீட பெறதன் மூலமாக ஒரு முழுமையான முன்பள்ளி மேம்பாட ஒரு முன்பள்ளி ஆசிரியரும் அதே நேரம் முன்பள்ளி குழந்தைகளின் பெற்றோர்களும் மதிப்பீடு செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. சோ நாங்க ஏலவே சொன்னது போல இந்த தர ஆய்வு அறிக்கைகளை வச்சுக்கொண்டு ஒவ்வொரு முன்பள்ளி ஆசிரியரும் தங்களோட தற்போதைய நிலைய மதிப்பீடு செய்யலாம். அதே மாதிரி முகாமைத்துவ கையேடை வச்சுக்கொண்டு அவங்களோட கூட்டங்களை திட்டமிடலாம். அதே மாதிரி புதிய புதிய விளையாட்டுக்களை அறிமுகப்படுத்தலாம். குழந்தைகளோட வண்ணக்கட்டி மூலம் எழுத்துக்களை கற்றல் செயற்பாடுகளை மேற்கொள்ளலாம். இது நாங்க எங்கள்கிட்ட இருக்கிற மெயினான 6 கையேடுகளை வச்சுக்கொண்டு ஒரு சின்ன வடிவமைப்பை திட்டமிடலை மேற்கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு நீங்க யோசிச்சிருக்கலாம், நாங்க 24,000க்கு மேற்பட்ட கல்வி வளங்களை வச்சிருக்கிறோம். ஆனா எங்கள்கிட்ட இருக்கிற முன்பள்ளி கற்றல் வளங்கள் மிக குறைவா இருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னு, அதுக்கான காரணம் மற்றும் சவால்களை தான் நான் இந்த இடத்துல உங்களோட கலந்துரையாட விரும்புறேன். குறிப்பாக இந்த ஆவணங்களை சேகரிக்கிறதுல எங்களுக்கு ஒரு சிரமம் இருக்கு. என்ன காரணம் என்று சொன்னால், நிறைய வளங்கள் அச்சு வடிவத்துல இல்ல. முன்பள்ளி வளங்களை அடையாளம் கண்டு சேகரிக்கிறதுல இருக்கிற மெயினான சவாலே அதுல நிறைய வளங்கள் அச்சு வடிவுல இல்ல. ஆகவே அது எல்லாமே சிலது காணொளிகளாகவும் சிலது முன்பள்ளி ஆசிரியர்கள் அவங்களாவே உருவாக்குற வளங்களாகவும் இருக்கு. அவற்றை பெற்று எண்ணிமப்படுத்தல எங்களுக்கு தற்போதைய சூழ்நிலையில கொஞ்சம் கடினமா இருக்கு. ஆனா அதுக்காக நூலகம் நின்று விடல. அந்த விடயங்களை மேற்கொண்டு எவ்வாறு எண்ணிமப்படுத்தலாம், எவ்வாறு சேகரிக்கலாம் என்ற கள ஆய்வுல தான் நூலக நிறுவனம் மேற்கொண்டு இருக்கு. அடுத்ததாக பதிப்புரிமை. நிறைய வெளியீடுகள் என்றதை தாண்டி 80% வெளியீடுகள் தனியார் வெளியீடுகளா இருக்கு.
இந்த தனியார் வெளியீடுகளை எண்ணிமப்படுத்துறதுக்கான அனுமதி வந்து நூலக நிறுவனத்திட்ட இல்ல. ஏனென்றா நிறைய முன்பள்ளி கல்வி வளங்கள் வந்து விற்பனை ரீதியாக வந்து முன்னுரிமை பெறுது. ஆகவே அதை இலவசமாக பெற்று எண்ணிமப்படுத்துறதுக்கான எழுத்தாளர்களோட காப்பிரைட்ஸ் இல்லாததும் வந்து நாங்க எதிர்கொள்ற ஒரு சவாலா இருக்கு. அது மட்டும் இல்லாம மிகவும் குறைவாக கிடைக்கிற தன்மை. நான் ஏலவே சொன்னது போல நிறைய பழைய புத்தகங்கள் வந்து அச்சுல இல்லை. பழைய புத்தகங்களை தேடி கண்டறிய வேண்டியதா இருக்கு. நிறைய பேர்ட்ட கையிருப்பு இல்ல. இப்ப நாங்க வந்து ஒரு களத்திற்கு போற நேரம் ஆவணங்களை சேகரிக்கும் போது ஏனைய ஆவணங்களை வந்து வச்சுக்கொள்ற ஆவண சேகரிப்பாளர்களோட எண்ணிக்கையும் இந்த முன்பள்ளி கல்வி வளங்கள் இருக்கிறவங்களோட எண்ணிக்கையும் மிக மிக குறைவு. ஆகவே இதுவும் வந்து நாங்க எதிர்கொள்ற ஒரு முக்கியமான சவாலா இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி பொது விழிப்புணர்வு, மக்களுக்கு வந்து நூலக நிறுவனம் பற்றின விழிப்புணர்வுன்றது தாண்டி இந்த திறந்த கல்வி வளங்கள் மற்றும் முன்கல்வி கற்றல் வளங்கள்ன்றதுக்கான ஒரு பரந்தளவிலான விழிப்புணர்வு இல்லாம இருக்கு. நூலக நிறுவனம் தற்போது திறந்த கல்வி வளங்கள் சேர்த்திட்டம் மூலமாக ஒவ்வொரு பாடசாலைகளுக்கும் ஒவ்வொரு கற்றல் சமூகத்திற்கும் இந்த விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருது. எதிர்காலத்துல வந்து எல்லாருக்குமான இந்த விடயங்களை வந்து நூலக நிறுவனம் கொண்டு போய் சேர்க்கிற ஒரு இடத்துல இருக்கும். ஆனா அதே நேரம் நாங்கள் ஒவ்வொருவரும் இதை பற்றின ஒரு விழிப்புணர்வை எங்க சார்ந்தவர்கள்ட்ட சொல்லும் போது இந்த சவால் எங்களால இலகுவாக எதிர்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த பதிப்புரிமையும் தனியார் வெளியீடுகளும் ஒரே சவாலாத்தான் இருக்கு. ஏன்னா 80% முன்பள்ளிகள் வந்து தனியார் மயப்படுத்தப்பட்டது. அவங்க பயன்படுத்துற வளங்களையும் எங்களுக்கு சேகரிக்கிறது கடினமாயிருக்கு. என்றால் தனியார் மயப்படுத்தப்பட்ட கல்வி வளங்கள் வந்து பெரும்பாலும் எண்ணிமப்படுத்துறதுக்கும் இலவசமாக அணுகிறதுக்கும் கிடைக்கிறது இல்லை. இது வந்து நாங்க எதிர்கொள்ற சவாலா இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த முழு பிரசன்டேஷனையும் தாண்டி இந்த திறந்த கல்வி வளங்களை எப்படி நாங்க எதிர்காலத்துக்கு பங்களிக்கலாம். இந்த மீட்டிங்ல இருக்கிற நீங்க பேரண்ட்ஸா இருப்பீங்க, ப்ரீ ஸ்கூல் டீச்சர்ஸா இருப்பீங்க, ப்ரீ ஸ்கூல் டீச்சர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பீங்க. அதே மாதிரி நிறைய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சார்ந்தவங்க இருப்பீங்க, கற்றல் சமூகம் சார்ந்தவங்க எல்லாரும் இருப்பீங்க. நாங்க எப்படி இந்த திறந்த கல்வி வளங்களை வந்து எங்களோட பங்களிப்பை மேற்கொள்ளலாம் என்றதை பார்த்தால், இப்ப முன்பள்ளி வளர்ச்சேகரத்துக்கு உதவலாம். குறிப்பாக வந்து இங்க இருக்கிற ஆசிரியர்களும் பெற்றோர்களும் அவங்கள்ட்ட இருக்கிற பழைய வளங்கள், திறந்த கல்வி வளங்கள், முன்பள்ளி கல்வி வளங்கள் வந்து இருந்தா நூலக நிறுவனத்தை அணுகி அவங்க வந்து அந்த கல்வி வளங்களை தர்றதன் மூலமாக நாங்க எண்ணிமப்படுத்தி எங்களோட வலைத்தளத்துல வந்து பப்ளிஷ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. அதே மாதிரி ஆசிரியர்கள் மற்றும் அமைப்புகளுடன் இணைப்புகளை கட்டியமைத்தல். நான் சொல்லியிருந்தேன், நூலக நிறுவனம் இப்ப திறந்த கல்வி வளங்கள் சேர்த்திட்டம் மூலமாக பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருது. அதுக்கு ஆசிரியர்கள் ஒத்துழைக்கலாம், அதே மாதிரி கல்வி அமைப்புகள் ஒத்துழைக்கலாம். அப்படி ஒத்துழைக்கிறதன் மூலமாக நூலக நிறுவனத்தோட கைகோர்த்து இந்த விஷயங்களை நிறைய பேர்ட்ட கொண்டு போய் சேர்க்கிறதால நிறைய பேர் இதுக்கு பயன்பெறக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. நிறைய பேர்ட்ட இருக்கிற வளங்களையும் எங்களால எண்ணிமப்படுத்தி சேகரிக்கக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாம பெற்றோர பங்களிப்பு, பெற்றோருண்ட ஊக்குவிப்பு, பெற்றோர் வந்து தங்களோட பிள்ளைகளை ஊக்குவிக்கிறது, இந்த திறந்த கல்வி வளங்களை பயன்படுத்துறதுக்கு, முன்பள்ளி கல்வி வளங்களை பயன்படுத்துறதுக்கு, அந்த கல்வி வளங்களை தாங்கள் படிச்சு பயன்பெற்று பிள்ளைகளுக்கான கற்றல் சமூகத்தை அபிவிருத்தி செய்யறதுக்கு பெற்றோட பங்களிப்பும் ஊக்குவிப்பும் வந்து மிக முக்கியமானதாக இருக்கு. இது மட்டும் இல்லாம 2027 அடுத்த வருடம் வந்து தேசிய பாட சீர்திருத்தம் வந்து முன்னெடுக்கப்பட இருக்கு. ஆகவே இந்த 2027 கொண்டு வரப்படக்கூடிய புதிய தேசிய முன்பள்ளி திட்டத்தை வந்து நாங்க டிஜிட்டைஸ் பண்றது, அது சார்ந்த தமிழ் வளங்களை வந்து முன்கூட்டியே காப்பகப்படுத்துறது, இந்த மாதிரியான பங்களிப்பை வந்து வழங்குறதன் மூலமாக நாங்க இந்த திறந்த கல்வி வளங்கள், நூலக நிறுவனம், முன்பள்ளி கல்வி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பாதுகாக்கக்கூடிய மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம ஓவராலா நீங்க நூலகத்தோடையும் இணைஞ்சு செயற்படலாம். வெறுமனே திறந்த கல்வி வளங்கள், முன்பள்ளி கல்விகள்ன்றதை தாண்டி உங்கள்ட்ட இருக்கிற பழைய புத்தகங்கள், இல்ல உங்கள்ட்ட இருக்கிற சேகரங்கள்,
அதே மாதிரி நீங்க உருவாக்கிய கற்றல் வளங்கள், உதாரணமாக பாடல்கள் இருக்கும், கதைகள் இருக்கும், வர்ண அட்டைகள் இருக்கும். இந்த விஷயங்களை வந்து நூலக நிறுவனத்தோட நீங்க பகிர்ந்து கொள்றதன் மூலமாக நாங்க வந்து நூலக நிறுவனத்துல அந்த விஷயங்களை இணைச்சு எல்லாருக்குமே இலவச அணுக்கத்துல கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. இறுதியாக இவ்வளவு நேரமும் இந்த பிரசன்டேஷன்ல நான் சொன்ன விஷயங்களை அமைதியா கேட்டு இத சரியான விதத்துல கொண்டு போறதுக்கு எனக்கு பங்களித்த அனைவருக்கும் நன்றி. அதோட வாய்ப்புக்கு நன்றி சிந்துகா. ஏதாவது கேள்விகள் இருந்தா நாங்க தொடர்ச்சியா கேட்கலாம்னு நினைக்கிறேன். நன்றி. நன்றி சதீஷ்னி. மிகவுமே ஒரு அருமையான ஒரு பிரசன்டேஷன். அதுவும் குறிப்பாக நூலகம் தொடர்பான ஒரு அறிமுகத்தோட, நூலகத்தில் எவ்வளவு வளங்கள் இருக்கு, அதை எத்தனை பேர் பயன்படுத்தினோம், கிட்டத்தட்ட 70,000க்கு மேலே இருக்கிறார்கள் பயன்படுத்தினோம். ஆனா இன்னும் நிறைய பேர் வந்து பயன்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன். அதுவும் இப்படியான வளங்களை வந்து இலவசமாக மற்றவங்களுக்கு கொடுக்கறதுன்றது வந்து, நீங்க உங்களோட சவால்ல சொல்லியிருந்த நீங்க காப்பிரைட்ஸ்ன்றது ஒரு பிரச்சனை. ஆனா இந்த வளத்தை வந்து இலவசமாக மெட்டாக்கள் பயன்படுத்த கொடுக்கறதுன்றதே ஒரு வள பகிர்வுக்கான ஒரு மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. அதை நூலக நிறுவனம் வந்து கடந்த 20 வருஷமாக செய்து கொண்டிருக்கிறன்றதே ஒரு பெரிய விஷயம். உங்களுக்கு எப்படி பங்களிக்கலாம் என்ற விஷயங்கள் சம்பந்தமாக காய்ச்சிருந்தீங்க. அதுல இன்னொரு வழியில பங்களிக்கிறது, இதை மிகவும் நிறைய பேரை கொண்டு போய் இதை பயன்படுத்த வைக்கிறதுன்றதும் நான் பாக்குறேன். அதை கூடுதலான ஆட்கள் பயன்படுத்திக்கலதான் இப்படி ஒன்று இருக்குது, இதை இப்படி பயன்படுத்தலாம், அதனால நாங்கள் இதுக்கு பங்களிக்கணும் என்ற ஒரு எண்ணம் வந்து நிறைய பேருக்கு கிடைக்கும் என்று நினைக்கிறேன். உங்களோட இந்த பிரசன்டேஷன் வந்து ஒரு தொடக்கமாக இருக்கு. முதல் இது கடந்த 2-3 வருஷத்துக்கு முதல் வந்து ரஞ்சி அக்கா வந்து இது மாதிரியான ஒரு பிரசன்டேஷன் செய்திருந்தவங்க கேப் எஜுகேஷன் இந்த ஃபோரத்துல. அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து இந்த கலந்துரையாடலோடாக பயன்பெறுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த திறந்த கல்வி வளம் என்றது நீங்க முன்பல் பருவ பிள்ளைகளுக்கான விடயங்கள் மட்டும் இல்லாம மற்றவர்களுக்கான நிறைய விடயங்கள் இப்ப செய்து கொண்டிருக்கிறீங்களா? அதுவும் குறிப்பாக கோவிட்டுக்கு பிறகு இ லேர்னிங்ன்றது மிகவும் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. இது பாடத்திட்டங்கள் சம்பந்தமானது, ஒவ்வொரு தரவரிசை சம்பந்தமான விடயங்களை நீங்க செய்யறபடியா இது மிகவுமே ஒரு முக்கியமான விஷயமாக நான் பார்க்கிறேன். கேர் ஃபார் எஜுகேஷன் வந்து எப்படி உங்களோட பங்களிக்கலாம்ன்ற சம்பந்தமாக நாங்கள் உங்களோட மேலதிகமாக கலந்துரையாடுறோம். கேள்விகள் இருந்தால் கையுயர்த்தி கேட்கக்கூடிய மாதிரி இருக்கும், இல்லை உங்களோட சேட் பாக்ஸ்ல கேட்கக்கூடிய மாதிரியும் இருக்கும். அதுக்கு முதல் ஒரு அறிவிப்பு, எங்களோட அடுத்த கலந்துரையாடல் தலையங்கம் வந்து நாங்கள் எப்பவுமே முன்பள்ளி பருவம் என்றது மட்டும் இல்லாம முன்பருவ பிள்ளைகளின் வளர்ச்சி என்றது தொடர்பாக நாங்கள் கலந்துரையாடி கொண்டிருக்கிறோம் கடந்த சில வாரங்களாக. அதன் அடிப்படையில வந்து மூளை என்றது வந்து பிறப்பிக்கப்படுவதில்லை, அது வந்து கட்டமைக்கப்படுகின்றது என்ற தொடர்பான கலந்துரையாடல் தான் நாங்கள் செய்யறதுக்கு இருக்கிறோம். வழமை போல எங்களுக்கு டாக்டர் செல்வரூபி ஸ்கந்தராஜா அவர்கள் வந்து அந்த அறிக்கையை வழங்குவார் இந்த மாசம் 24ஆம் தேதி. கேள்விகள், கருத்துக்கள், மற்றது நீங்கள் எப்படி பங்களிக்கலாம், இப்படி ஒரு நல்ல ஒரு முயற்சிக்கு என்ற தொடர்பாகவும் நீங்கள் கதைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் என்று நினைக்கிறேன். கேள்விப்பதற்கான நேரம்.